என்னங்க நீங்க ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல. அட நான் பாத்துக்கிறேங்க. நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றல. இல்ல வாங்க வாங்க. அட அதை வைங்க. வாங்க வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. செல்ல குட்டி. செந்தலோரம் தென்றல் காற்று வீசும் போதிலே கண்கள் ரெண்டும் காதலோடு பேசும் போதிலே இயற்கையது வியந்திடுமே உன்னழகில் தினம் தினமே மழை வருமே என் மனதுக்குள் புயல் வருமே. ஏங்க என்னாச்சு? கண்ணுல வேர்வை. சரி இருங்க ஒரு நிமிஷம். ஏங்க இருங்க. ரெண்டு பேரும் வாழ்க்கை பூரா இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இந்த அக்கா ரூபத்துல மட்டும் ஆபத்து மட்டும் வந்துடக்கூடாது கடவுளே. ஐயோ பச்சை மிளகா, பச்சை மிளகா ரூபத்துல அக்கா வந்துட்டாளேடா. பாப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. நிலா வாங்க தனம்மா போலாமா? தனோ சொல்லுங்க சார். இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் கணக்கு பாக்குறீங்க. நான் கல்லால கூட உட்கார்றது கிடையாது. என்கிட்ட போய் நல்லா கேக்குறீங்க பாருங்க டீடைல். வழக்கமா வரதை விட இன்னைக்கும் 5000 ரூபாய் அதிகமா கலெக்ஷன் வந்திருக்கு. ஏங்க சத்தியமா சொல்றேன். சும்மா இப்படியே மாறி மாறி புகழ்ந்து ஏத்தி வச்சுட்டு கடைசியில ஒரு நாள் கலெக்ஷன் இல்லனா தூக்கி வீச போறீங்க பாருங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க தனம்மா. நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப லக்கி. எங்க மிஸ் கூட இப்பெல்லாம் நான் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்கினேன்னு சொன்னாங்க தெரியுமா? ஐயோ நிலா, நீயும் அவரோட சேர்ந்துட்டு உன் பங்குக்கு சொல்லிட்டு இருக்கியா? உண்மையை உரைக்க யாரு சொன்னா என்ன தானம்மா? கதிர் சார், பழக்க தோஷத்துல சொல்லிட்டு இருந்தானோ. எனக்குமே மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கதர். அப்பா அவங்க எனக்கு மட்டும் தான் தனம்மா, இனிமே உங்களுக்கு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டாண்டா? வா போலாம் வா. வா. அப்பாடா, அந்த தனத்தோட தொல்லை இல்லாம இப்பதாண்டி நிம்மதி. இனிமே என் பிள்ளைகிட்ட நெருங்கி பேசி பழகி சிரிச்சு எனக்கு பிபி ஏத்த மாட்டா. எப்படி ஏத்த சொல்றீங்க? இல்லடி, அதான் அவளை ராசி கெட்டவன் சொல்லி ஒதுக்கி வச்சாச்சுல. இனிமே அவளுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்ல முடியாது. கொஞ்சமாச்சும் சுயமரியாதை சொல் புத்தி இருக்கிறவளா இருந்தா இனிமே அவ என் புள்ளைகிட்ட நெருங்கவே மாட்டா. அது போதும். மாமா மட்டும் அவளை மறந்துட்டு என்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசி பாசமா இருந்தாருன்னா
அதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஆமாண்டி, அதுக்காக அவன உன்னை தேடி வருவான். நீ தாண்டி அதுக்கு ஒரு வழி செஞ்சுக்கணும். நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இப்பயாச்சும் மண்டையில ஏத்திக்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறத விட அவன் கண்ணுல படுற மாதிரி நிலாவை நீ நல்லா பாத்துக்கிறதுல தான் அவன் கவனம் உன் பக்கம் திரும்பும். குதிரைக்கு கண்ணடை கட்டுற மாதிரி அவன் நிலாவுக்கு என்ன பிடிக்குதோ, அவ என்ன சொல்றாளோ அத மட்டும்தான் அவன் கேட்பான். நிலாவை வச்சுதான் நீ அவனை கைக்குள்ள போட முடியும். வாங்க வாங்க. ஆம். சரி, நான் போய் நிலாவுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு கூட்டிட்டு வரேன். ஆ சரிங்க, போயிட்டு வாங்க. சரி வா, ஓடு ஓடு ஓடு. மா இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ராதிகா நீ எடுத்துக்கோ. என்ன விஷயம்டா? எதுக்கு ஸ்வீட்டு? எனக்கு பிடிச்ச காஜு கத்தலி மாமா. அது என்னன்னு சொல்லு கதிரு. தனம் கடைக்கு வந்ததுல இருந்து கலெக்ஷன் நல்லா இருக்குமா? அன்னைக்கு புதுசா வெரைட்டி தோசை போட்டாங்கல்ல, அது செம ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாரு வந்தாலும் அதையே தான் கேக்குறாங்க. இன்னைக்கு மட்டும் வழக்கத்தை விட 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம். எல்லாம் தனம் வந்த ராசிமா. என்ன சொன்ன? அவராசியா? அடச்சை, இதுக்குதான் ஸ்வீட்டா? என்னம்மா எப்ப பார்த்தாலும் அவங்கள குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க? பின்ன என்னடா, அவ ராசி கெட்டவதா, ராசி கெட்டவதா. இன்னும் இது 1000 தடவை சொல்லுவேன், எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். என்னமோ ஒரு நாள் 5000 ரூபாய் வந்துருச்சுன்னு சும்மா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற. நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவனாலதான் உனக்கு காயமே பட்டுச்சு. மா என்னம்மா உளர்ற? சும்மா தேவையில்லாம கண்டதையும் சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்காத. என்னடா சம்பந்தம் இல்ல? ஏண்டா அவளோட புருஷனும் இதே மாதிரி சங்கிலியா இருக்கிறவனாலதான் குத்துப்பட்டு செத்தான். இப்ப அதே ஆளுங்களாலதான் நீ கையில கட்டு போட்டு வந்து நிக்கிற. இதுக்கு மேல என்னடா சம்பந்தம் வேணும்? மா குத்தம் கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யார வேணும்னாலும் எதுல வேணாலும் குத்த கண்டுபிடிக்கலாம். நீ சொல்றதையே இப்படி மாத்தி யோசிச்சு பாரு. அன்னைக்கு அவரு மாதிரியே நானும் செத்துருக்க வேண்டியவன். தனம் ராசியால நான் பொழைச்சு வந்திருக்கலாமே. நஷ்டத்துல இழுத்து மூடி இருக்க வேண்டிய ஹோட்டல்ல அவங்க வந்ததுல இருந்து லாபம் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமே. சரியா சாப்பிடாம படிக்காம அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருந்தவ நம்ம நிலா குட்டி இப்ப நல்லா இருக்கிறதுக்கு அவங்க வந்த நேரம் தான் நினைக்கலாமே. மா எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தாமா இருக்கு. பகல்ல கூட கருப்பு கரண்டி மாட்டிக்கிட்டு பார்த்தா இருட்டாதாமா தெரியும். ஓஹோ, எனக்கு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு ஆயிட்டியா நீயே? மா அவங்க வந்தது எனக்கு ராசின்னு நான் நம்புறேன். நீயும் ஒரு நாள் புரிஞ்சுப்ப. நான் சொல்றதும் இப்போ உனக்கு புரியாதுடா. உன் வயசு அப்படி. உனக்கு ஒரு நாள் நான் சொல்றது புரியும். மா நீ என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் என் மனசு மாற போறதே இல்ல. தனம் என் வாழ்க்கையில ஒரு உறவா வந்துட்டாங்க. இனி கடைசி வரைக்கும் அந்த இடத்துல அவங்க தான் இருக்க போறாங்க.